இன்னைக்கு 2000 ரூபா கொடுக்க போறாங்களா? 2000 ரூபா போட்டோ பாத்தீங்களா? இப்பதான் நம்ம நிர்மலா மேடம் அல்வாவை கிண்டி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நேரம் எல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னா மொத்த அல்வாவும் கிண்டி கொடுப்பாங்க, வாங்கிட்டு போங்க. பட்ஜெட் அப்படிதான் இருந்துச்சு. பக்கத்துல மோடிஜி மட்டும் தான் இவ்வளவு நேரம் இருந்தாங்க. இனி அந்த ரெட்டை இலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சொல்லி போடுங்க. இருந்த 2 இலையும் உதிர்ந்து போச்சு. இன்னைக்கு யாரும் இல்ல, அந்த ஐயனும் இல்ல, அந்த அம்மாவும் இல்ல. மொத்த கட்சியும் பழைய ஈயம்பித்தலைக்கு பேர்ச்சம்பழம்ன்ற மாதிரி இன்னைக்கு வடநாட்டுல கொண்டு போய் அடமான வச்சுட்டு வந்திருக்கீங்களே. நாங்க கை கட்டி தலை குனிஞ்சு நடக்கிறதுக்கு நாங்க என்ன உங்களோட அடிமை ரத்தமா? தலை நிமிர்ந்து கெத்தா பேசி உங்க முன்னாடி வந்து நின்று உரிமையை கேட்கக்கூடிய அளவுக்கு திராவிட முடியுமா? நம்மளோட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பெண்கள் நம்மளாம் கெத்தா நிமிந்து நல்லா தில்லா உட்காரணும். ஏன்னா சாதாரண ஆட்சி எல்லாம் இல்ல, நமக்கான ஆட்சி. ஒரு காலத்துல வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், அடுப்பங்கரையில தான் இருக்கணும், அடுப்பு ஊதிட்டே இரு, இல்ல வீட்டுக்காரரை பாரு, இல்ல குழந்தை குட்டிய பாரு, இல்ல மாமனார் மட்டும் பாத்துட்டு சொல்லும் போது அப்படியெல்லாம் இல்லம்மா. பெண்கள் நீங்க படிக்கலாம், படிதாண்டி வெளியே வரலாம், பட்டம் வாங்கலாம், அது எல்லாத்துக்கும் மேல நீங்க 10 பேத்துக்கு வேலையும் கொடுக்கலான்னு தந்தை பெரியார், அறிஞர் அண்ணான்ற பெரும் தலைவர்கள் சொன்னனால இத்தனை பெண்கள் இன்னைக்கு படிதாண்டி வெளியே வந்து நின்னுட்டு இருக்கோம்னு சொன்னா, அதற்கு மேல படிப்பையும் பட்டத்தையும் கொடுத்து இன்னைக்கு உள்ளாட்சியில 50க்கு 50 கிட்டத்தட்ட 11 மேயர், அதாவது 245 பிரசிடென்ட்கள், 68 சேர்மேன்களை கொடுத்து எல்லாத்துக்கு முன்னாடியும் சரிக்கு சமமா உட்காருங்கன்னு சொல்லி இன்னைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள்னு சொல்லி தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு பெண்களினுடைய படையை உருவாக்கியவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா இன்னும் கைதட்டல் கடைசி வரைக்கும் பறக்கணும். இல்ல வீடு வரைக்கும் வந்து நின்று பேசுவேன் பாத்துக்கீங்க. ஏன்னா நல்ல விஷயம் அண்ணே, நீங்களும் சேர்ந்து கைதட்டுங்க. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக யோசிச்சு பாருங்க. உரிமை தொகை இன்னைக்கு கால்ல செப்பல் போடுறவங்க ஐயா, இடுப்புல கட்டின துண்டை இன்னைக்கு தோல்ல போட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம புள்ள குட்டி எல்லாம் ஜாதி பேரை தூக்கிட்டு பின்னாடி ஃபுல்லா பிஇ, எம்இ, எம்எஸ்சி, எம்எட், எம்கே அப்படின்னு முழு பட்டத்தை போட்டு எப்படி சொன்னாங்க, ஒரு காலத்துல பள்ளிக்கூடம் கூடி போக கூடாதுன்னு சொன்ன நம்மள இன்னைக்கு இது டாக்டர் வீடு, இன்ஜினியர் வீடு, கலெக்டர் வீடு, லாயர் வீடுன்னு மாத்தினது முதல் பட்டதாரிங்கிற திட்டத்தை கொண்டு வந்த நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் முதல்வருங்கிற திட்டத்தின் மூலமாக 1000 குழந்தைங்க இன்னைக்கு ஐஐடி, ஐஎம்எம்ல படிச்சுட்டு இருக்கு. எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான் கூலி வேலை செஞ்சுதான் என்ன படிக்க வச்சுட்டு இருந்துச்சு. எனக்கு ஒரு அக்கா, அந்த அக்காவுக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த அக்காவும் அக்கா